வீட்டில் பூஜை ரூம் இருக்குங்களா? எஸ் இருக்குது. பூஜை ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். எல்லா சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து சிலையெல்லாம் இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக தொடச்சிடுங்க. நீட்டாக தொடச்சிட்டு ஒவ்வொரு சாமி படத்துக்கும் நீங்கள் ஒரு சிலர் சந்தன குங்குமம் வைப்பாங்க, சிலர் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. எந்தெந்த சாமிக்கு இப்போ சிலர் அம்மன் அப்படி இருந்தால் பெண் தெய்வங்களாக இருந்தால் மஞ்சள் குங்குமம், ஆண் தெய்வங்களாக இருந்தால் சிலர் சந்தன குங்குமம் வைப்பாங்க. நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ வைங்க. ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு விளக்கெலாம் கூட க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சிலைகள் இருந்தாலும் சிலைகள் அதாவது நீங்கள் சிலர் வேல் வச்சுருப்பாங்க, சில முருகர் சிலை, சில அம்மன் சிலை, சில காமதன் சிலை மாதிரி வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா எல்லாருக்குமே க்ளீனாக அபிஷேகம் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வர ஜூன் 3ஆம் தேதி தாங்க 3வது செவ்வாய்க்கிழமை வருது. இப்போ அந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? க்ளீன் பண்ணிவிட்டு முருகர் சிலை இருந்தால் முருகர் சிலைக்கு எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு தேங்காய், பூ, பழம், பூ எல்லா சாமிக்கும் வச்சுருங்க. தேங்காய் உடச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பழம் வச்சுருங்க, வெத்தலை பாக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் அப்படின்னாலே ஒரு வீட்டில் கேசரி செய்கிறீங்க, சக்கரை பொங்கல் செய்கிறீங்க, இல்லை பழங்கள் ஏதாவது சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிக்கோங்க. இதெல்லாம் எப்போ செய்யணும்னு கேட்குறீங்களா? காலையில் செவ்வாய் வரையில் செய்யுங்க. காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரையிலும் செவ்வாய் வரை. அப்போ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி வச்சுட்டு 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சு நீங்கள் மனசார அங்காரகனையும் கும்பிட்டுக்கோங்க, முருகரையும் கும்பிட்டுக்கோங்க. இப்போ யாரை கும்பிட்றது? உங்களுக்கு அங்காரகனோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் அங்காரகன் காயத்ரி மந்திரம் சொல்லலாம்.